ஓடிடி தளத்தில் சினிமா, வெப் சீரியல்கள், தொடர்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். ஓடிடி தொடர்கள் தளத்தில் தொடர்கள் வெளியிடப்படுவதை தணிக்கை கோரி மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆதிசிவம் என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய உள்துறை செயலாளர் பதில் தர நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை செயலாளர், ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. பல கோடி நபர்கள் தினமும் இணையத்தை பயன்படுத்துகின்றனர் என்று மனுதாரர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஓடிடி தளத்தில் சினிமா, வெப் சீரியல்கள், தொடர்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதிசிவம் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கில் ஒன்றிய உள்துறை செயலாளர் பதில் தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஃபீக் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ஆதிசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது இந்திய திரைப்பட தணிக்கை வாரியம் ஒன்றிய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் எடுக்கக்கூடிய அனைத்து படங்களும் இங்க ஒன்றிய அரசால் தணிக்கை வாரியத்தில் தணிக்கை செய்யப்பட்டு அதன் ஒழுங்கு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றி அனைத்து படங்களும் வெளியிடப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது சில வருடங்களாக சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதால் ஓடிடி என்று சொல்லக்கூடிய தளங்களில் வெப் சீரியல் மற்றும் திரைப்படங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இவ்வாறு வெளியிடப்படக்கூடிய திரைப்படங்களையும் மற்றும் வெப் சீரியல்களையும் பல்லாயிரக்கணக்கான வியூவர்ஸ்கள் தினந்தோறும் பார்த்து வருகின்றனர். ஆனால் இது போன்று வெளியிடக்கூடிய வெப் சீரியல்களில் எந்தவித தணிக்கையும் ஒழுங்குமுறைகளும் கடைபிடிக்கப்படுவதில்லை. குறிப்பாக குழந்தைகள் பார்க்கக்கூடாத காட்சிகள், வன்முறையை தூண்டக்கூட காட்சிகள், பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இவையெல்லாம் எந்தவித தணிக்கை செய்யாமலும் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இது விதிமுறைகளுக்கு முரணானது. தினந்தோறும் அதிகரித்து வரக்கூடிய இந்த சமூக வலைதளங்களின் பார்வையாளர்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் ஒன்றிய அரசு தணிக்கை வாரியம் மூலமாக இந்த ஓடிடியில் வெளியிடக்கூடிய அனைத்து திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் வெப் சீரியல் என்று சொல்லக்கூடிய தொடர்களையும் முழுமையாக தணிக்கை செய்து வெளியிட வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் தற்போது நீதிபதிகள் சுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையும் ஒத்திவைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.